வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தொடரோட 8வது நாள். இன்னைக்கு சனிக்கிழமை. ஊர்ல கும்பாபிஷேகம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக காலைல சீக்கிரமா இருந்துச்சு கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. வெயில் வர்றதுக்குள்ள போயிடலாம் நினைச்சேன். அவ்வளவுதான், மூஞ்சில முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். போற வழியில நம்ம காடியை நிறுத்திட்டு கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அங்கிருந்து ஒரே அழுத்து நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு. நம்ம ரூம்ல வாஷிங் மிஷினும் இல்ல, சரி கையில துவைக்கலாம்னா காய போறக்கு இடமும் இல்ல. அதனாலதான் இவ்வளவு மூட்டை தூக்கிட்டு வரேன். வீட்டுக்கு வந்தோடனே நம்மள முதல்ல வெல்கம் பண்றது இவ தான். இவ பேர் சிம்ரன். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. இவளுக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. அவ்வளோ ஓல்றாது. நிஜமா தெரியாது. சிம்ரனை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டோம். இப்பெல்லாம் சின்னதாக வேலை செஞ்சாலே பாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுது. வந்தோடனே ஃபிளாட் ஆயிட்டேன். ஒரு அரை மணி நேரம் தான் படுத்தேன். அப்புறம் என் தம்பியை கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும், அதுக்காக கிளம்பிட்டேன். ஊருக்கு வந்து இந்த ஆர்எக்ஸ் ஓட்டுறதுல ஒரு சந்தோஷம். அவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக பசிருச்சு. அம்மா அப்பா 2 பேருமே கும்பாபிஷேக வேலைகள்லாம் இருந்தனால கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால காலையிலே சப்பாத்தியும் சோயாவும் சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டில் நான் வரும்போது அசைவம் இல்லாமல் இருக்காது. ஆனால் வேற வழி இல்லை, கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு ரூல்ஸ். இது ரெசார்ட்னு ஒரு தொடர். இதை பார்த்து 4 வாரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தால் மட்டும் தான் இதை பார்க்க டைம் கிடைக்கும். அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள மதிய உணவுக்கான நேரமும் வந்துருச்சு. அதை சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு எந்திரிச்சேன். நிறைய பேர் மதிய தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது ஏன்னு தெரில. நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள வீட்லயே வந்துட்டாங்க. அம்மா கையால ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு முடிய வெட்டலாம் நானும் என் தம்பியும் போயிட்டோம். ஊருக்கு வந்துட்டுனா எப்பவுமே இந்த கடை தான். சின்ன வயசுல இருந்து அப்படியே வந்து பழக்கமாயிருச்சு. கொஞ்சம் மேல சைட்லாம் கம்மி பண்ணிட்டு வழக்கம் போலதான் கடையில இருந்த மாதிரி வீட்டுக்கு வந்து குளிச்சதுக்கு அப்புறம் இல்ல, அதுல என்ன இருக்கு கழுத முடிதானே நினைச்சுக்கிட்டு டிவி பார்க்க வந்து உட்காந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாதான் டிவி பார்க்க முடியும். அதனால வீட்டுக்கு வந்தா போனே எடுக்க மாட்டேன். எப்பவுமே டிவிலேயே உட்காந்துருவேன். இரவு உணவுக்கான நேரமும் வந்துருச்சு. கொஞ்சமா நட் சாப்பிட்டுட்டு புட்டும் பருப்பும் கொடுத்தாங்க. அந்த புட்டும் பருப்பு அப்பளத்தோட வச்சு சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருக்கும். நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு அம்மா மருதாணியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. காலைல 3:30 எந்திரிக்கணும். அதனால கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட பேசிட்டு நானும் தூங்க வந்துட்டேன். ஓகே, பாய்.